திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் தீபம் ஏற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு மதுரை ஆட்சியர் இன்று ஆஜராகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் கடந்த 4 தினங்களாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மலை மேலுள்ள விளக்கு தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்து கடந்த 1ஆம் தேதி அன்று தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சார். இதன் அடிப்படையில 3ஆம் தேதி அன்னைக்கு விளக்கு ஏற்றணும், அதாவது தீபம் ஏற்றாத ஒரு சூழ்நிலையில அதை ஏன் தீபம் ஏற்றல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியதோட என்ன பண்ணாங்க, சிஎஸ் பேரர்கள் 10 பேரை கூட்டிட்டு போய் மேல விளக்கு ஏற்றுங்க, அதாவது தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவிட்டுறாங்க. ஆனா அதுக்கு உடன்படல மாவட்ட நிர்வாகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நேற்று அந்த வழக்கு முதல் கட்ட வழக்காக எடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை எடுத்ததோட இல்லாம மாலை தீர்ப்பு அறிவிச்சு. அதுல ஜி.ஆர். சுவாமிநாதன் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை, ஏன் நீங்க விளக்கேற்ற, ஏன் நீதிபதி உத்தரவை பின்பற்றல அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வாதங்களை முன் வச்சாங்க. மாநில அரசு என்ன சொல்லுச்சுன்னா, இது சமூக நல்லிணக்கத்துக்கு சீர்குலைக்கும் விதமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஆனாலும் அந்த வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றத்துக்கு 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு என்ன பண்ணுச்சு, ஜி.ஆர். சாமிநாதன் கட்டளை திரும்பவும் திருப்பி விட்டுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி நேற்று திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டதோட இல்லாம ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 7 மணிக்குள்ள அந்த மலை மேல தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றியதோட இல்லாம அது குறித்த நிலை அறிக்கை, அதாவது என்ன பண்ணாங்க, எவ்வளவு பேர் போனாங்க, அதே மாதிரி 10 பேர் போறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க, அதுல எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையா நேற்று இரவு 10 மணி அளவில் தாக்கல் செய்யணும். மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடியே நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாரு. ஆனா நேற்று என்ன சொல்றாங்கன்னா, தீபம் ஏற்ற போன 10 பேரை 7:30 மணி அளவில் திரும்ப அனுப்பிட்டாங்க. திரும்ப அனுப்புறதோட இல்லாம ஒருதலை பட்சமா நீங்க செயல்படுறாரு நினைச்சாலும் சரி, வழக்கு கோர்ட்ல போயிருக்கு, அதனால நாங்க மேல தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவிச்சிருந்த நிலையில இன்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தற்போது 10:30 மணி அளவுல அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல 10:30 மணி அளவுல நேரில் ஆஜராகிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் தீப தொடர்பான இந்த வழக்கு கடந்த 5 தினங்களாக 4 முதல் 5 தினங்களாக தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்கிறதோட இல்லாம அதன் முதல் கட்டமா தற்போது இந்த தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல காலை 10:30 மணிக்கு ஆஜராக இருக்கிறார் மதுரை ஆட்சியர். அதே மாதிரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பு இந்த வழக்கானது விசாரணைக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில மலை உச்சியில தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் அதை ஏன் நிறைவேற்றல அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. அது தொடர்பான வாதங்களை முன்வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. தொடர்ந்து மாநில அரசு ஏற்கனவே நேற்று, அதாவது தமிழக அரசு நேற்று உச்சநீதிமன்றத்துல ஒரு ரிட்டு போட்டிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்க நிலையில நேற்றும் விலக்கேற்ற அனுமதிக்கப்படல. இதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துல தற்போது 10:30 மணி அளவுல அவர் இங்க நம்ம நீதிபதி முன்பு ஆஜராக இருக்கிறாரு. நீதிபதி முன்பு ஆஜராகி மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது 10:30 மணி அளவுல தெரிய வரும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.